பண்ணக்கூடாதா சியான்? ஒரு புள்ளைக்கு ஒரு கிளாப் கூட வர மாட்டேங்குது. போய் சப்போர்ட் பண்ணுவா, பண்ணக்கூடாதா? கண்டிப்பா. நீங்க தான் வெறித்தனமா ஆ? கிளாப் பண்ணது அப்படின்றது எனக்கு தெரியும். பார்வதி பேச பேச அடிச்சானுங்க பாரு கிளாப் சும்மா அப்படியே வேற லெவல்ல தெரிச்சுதா, டாமோட சத்தம் கேக்குதா, சத்தம் கேக்குதா அப்படின்ற மாரி வேற லெவல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு ஆக்சுவலா. ம். வேற மாரி, வேற மாரி. மெ ம். போய் இல்ல ஷி வாஸ் ஆக்சுவலி ஹேப்பி. ம். ஷி ஃபெல்ட் ஹேப்பி. அத வந்து ஒரு ஒரு சீன்ல வந்து பயங்கர எவிடென்ட்டா இருந்துச்சு. அந்த குசும்புன்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல எல்லாருமே கிளாப் பண்ணாங்க பார்வதிக்கு. சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி விஜேஸே வந்து, "நீ எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி" அந்த டயலாக்க விஜேஎஸ் சொன்னாரு. என்னடா நம்ம இங்க பேசுறது, "எந்த நேரத்துல நீ எப்படி மொழிய டைப் டைப்பா திருப்புவீன்னு எனக்கு தெரியும். இந்த ஷோக்கு வந்து உங்கள பத்தி நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பார்வதி. ஆனா நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி நான் அது வந்து நல்லா ஐ இருந்துச்சு. வாசன்ட் அ ம். ஃபேன் ஆஃப் பார்வதி அட் ஆல். லைக் என்னோட ட்வீட்ஸ்லாம் நீங்க பார்க்குறப்பயே தெரியும். எனக்கு ஒரு ஐ டிட்ன்ட் லைக் ஹர். நான் வேற எதுவும் இல்ல. பட் இந்த லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸ் எபிசோட்ஸ்ல ஐ ஜஸ்ட் குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அரோரா. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஐ அப்ரிஷியேட்டட் பாரு. இவங்க எப்பயுமே கன்சிஸ்டன்ட் தான். ம்ஹ்ம். ஜஸ்ட் த வே ஷி ஸ்பீக்ஸ். பட் அரோரா வாஸ் ம். என்ன பொறுத்தவரைக்கும் வாஸ் அட்ரோஷியஸ். அவங்க இவ்ளோ குழப்புறாங்க, இப்படி பண்றாங்க. எனக்கு அந்த எபிசோட்ல கிளாப்ஸ் வாங்குனதுலாம் எனக்கு புரியவே இல்ல. ஐ ஜஸ்ட் டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ம். ம். இல்லங்க அரோராக்கு ஆக்சுவலி நெறைய பேர் கிளாப் பண்ணாங்க. ஏன்னா, இப்ப பார்வதிய பிடிக்காத நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் அரோராவ புடிச்சிருக்கு. நமக்கு பிடிக்கல அப்டின்னாலுமே, அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யூ வில் நாட் பி ஏபிள் டூ டினை. அண்ட் அந்த ஷோ மேக்கர்ஸ்மே அந்த இடத்துல அந்தந்த பெர்சனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாலும் கூட, 1 ஹார் எபிசோட்ல எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன காட்டுறாங்களோ, அதுதானே இங்க மேட்ரு. இல்ல நான் 1 புரியுதா? ஹார் எபிசோட் 1 பார்த்து ஹார் தான் ஜெனரல் இல்ல ஆடியன்ஸ் 1 ஹார் எபிசோட் பார்த்து ஏன்னா நான் தான் பக்கத்துல சொல்றேன். இருக்கவங்ககிட்ட கேட்டேன். அப்படிங்களா? இல்ல ஏன்னா நான் 20 நான் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட அ கேட்டேன். ஐ ஐ நான் பக்கத்துல ஐ திங்க் இருக்கவங்ககிட்ட ஷி இஸ் கேட்டேன். அவங்க வந்து என்ன மேனிபுலேட்டிங் சொல்றாங்கன்னா கம்ருதீன் அ லாட். அது ரொம்ப கெ ரு வி ஐ திங்க் ஒரு லெவலுக்கு மேல அது இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். அவங்க முதல்ல அவங்க பெயிண்ட் பண்ண பிக்சர் வேற அண்ட் அவங்க ஒவ்வொரு பெர்சனையும் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஃபார் தட் ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் பார்வதி. ஏன்னா நான் இத்தனைக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வாஸ் சோ மச் வித் ஹர். பட் அது லாஸ்ட் 2, 3 டேஸ் ம்ஹ்ம். த வே அரோரா பிஹேவ்ட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேம் சேஞ்சர் மாரி இருந்தது. ஆனா இப்ப ஹக் பண்ணிட்டாங்களே! வெள்ளிக்கிழமை எபிசோட்ல வந்து 2 பேரும் ஹக் பண்ணி, அவரு வந்து நான் ஃபுல்லஸ்ட்டா உன் கூட தான் ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல கம்ருதீன்ட்ட என்ன தோணுச்சுன்னா, அவரு ஃபுல்லஸ்ட்டா ஃபீல் பண்றதா இல்ல எனக்கு தெரியல. கம்ருதீன் இஸ் அவர் வந்து 2 பேருமே 2 பேத்தோட சப்போர்ட்டும் வேணும். யாராவது ஒரு பக்கம் போனோம்னா, நமக்கு இது டே டே டேஞ்சர் ஆயிரும்ன்னு சொல்ட்டு, அவரு ஃபீல் பண்ணி ஒண்ணு பண்றாரோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இல்ல அது இல்ல எனக்கு வந்து தெரியுமா? ஐ டாம். டோன்ட் ஹேவ் அது வெரி ஹை ஆக்சுவல் ஒப்பீனியன் ஆஃப் கமருதீன் அட் ஆல். ஏன்னா ஹி இஸ் ஜஸ்ட் யூசிங் 2 பேரோட இது. பட் அரோரா வந்து ஃபார் சோ லாங் ஐ தாட் ஷி இஸ் ஜென்யூன் அஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு டேக் லைன் வச்சுட்டு வர்றவங்க. ஆதிரை இன்னைக்கு ஒண்ணு சொல்லிருப்பாங்கங்க. ஐயோ! ஆதிரை, பார்வதி வந்து அரோராவோட கம்ருதீனோட கேம கெடுக்குறாங்கன்னு சொல்லிருவாங்கங்க. நான் உடனே, "எம்மா ஏய்! நீ என்னத்த பாத்துட்டு வந்த? நேத்து வேற மாரி பேசுனியேம்மா" அப்படின்னு இருக்கும். ஏ அண்ட் ஆதிரையுமே வந்து கானா வினோத்தோட கேம பத்தி சொல்லணும் சொல்லணும்னு துடிச்சு, அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க அத கன்வே பண்ணணும்னு நெனச்சு, நான் கேட்ட கேள்வி வேற. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார் அததான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி, கானா வினோத்த ஒரு மாரி டார்னிஷ் பண்ணணும்னு நெனச்சு ஒண்ணு பண்ணுவாங்க. அப்ப விஜே சொல்லிருவாரு, "நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இப்ப கேட்ட கேள்விக்கான பதில் இது கிடையாது. ஆனா கானா வினோத் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கு. அந்த மாதிரி விளையாட்டுகள் நீங்க நெறைய விளையாடலாம். அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது." அப்படின்பாரு. அண்ட் ஒரு இடத்துல வந்து ஆதிரைய வந்து பயங்கரமா பிரேக் டவுன் பண்ணி விடுவாரு. ஒரு கொஸ்டின் கேட்டு, உங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியல. புரிதலே இல்லன்ற லெவலுக்கு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு நோட். எனக்கு மறந்துருச்சு என்ன சரி எக்ஸாக்ட்டான்னு. எனக்கு வந்து என்னன்னா ஆதிரை மூஞ்சி ஆமா. மாறிடும். இல்ல எனக்கு வந்து சுபிக்ஷாவ வந்து அந்த சாண்ட்ரா வந்து ஏதோ சம் வேர்ட்ஸ் வச்சு அப்யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் 24 ஹார்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ம். கன்டினியூயஸ் மார்க்கிங் அட் த டாக் ஒரு சம்திங் லைக் தட் டிவார்ம் அந்த ஸ்கூபி டூ. ஸ்கூபி டூ தானே? ஸ்கூபி டூ ஆமா. நாய். அண்ட் தென் நாய். திவ்யா வந்து வாஸ் டாக்கிங் அபௌட் கானா வினோத் அண்ட் இவங்க ஏன் இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸே பண்ணாம அந்த லைக் எதுக்கு விக்ரம்க்கு மத்தவங்களுக்கெல்லாம் அவ்ளோ ஸ்பேஸ் தராங்க. அவரு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. விக்ரம் விக்ரமெல்லாம் இப்படி இப்படி டச்சு, டிஞ்சு பக்கத்துல கூட போல. போனாலே அப்ரிசியேஷன். விக்ரம் பண்ணது எல்லாம் புனிதம். அப்படிதான் பேசுனாங்க.
இப்ப எனக்கு என்னன்னா டாம் 24 இன்னைக்கு ஹவர்ஸே ஒன்னு மேனிபுலேட்டடா தோணுது இப்போ. பிகாஸ் நீங்க சொல்றது லைவா நீங்க பார்த்ததுல எவ்ளோ கட் பண்ணி எனக்கு லைவா பார்க்கும்போது என்ன தெரியுமா இருந்துச்சு? எனக்கு லைவா நேர்ல நான் எபிசோட் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது இப்படிதான் எங்களுக்கு 24/7ல காட்டப்பட்டுச்சு. ஆனா நீங்க அதையே ஒரு மாரி மேனிபுலேட் பண்ணி ஒரு ஷோவா அத கன்வெர்ட் பண்றீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப எனக்கு 24 ஹவர்ஸே டவுட் பண்றேன். ஏன்னா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு கூட அவங்க எடிட் பண்ணி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ யார் ஆக்சுவல் ஆமா. கேரக்டர் இப்ப நான் கானாவது வினோதோட சப்போர்ட்டரா தான் இருந்தேன். பட் இப்ப நவ் ஐ டோன்ட் ஈவன் நோ. ஓகே. பார்வதி யாராரு டாம் சொன்னாங்க இன்னைக்கு டாம்? டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, ஏன் டபுள் எவிக்ஷன் இல்லாம சிங்கிள் எவிக்ஷன் ஏங்க பண்ணாங்க? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. யாரு சொன்னாலும் சரி, அன்லெஸ் அன்டில் ஒருத்தவங்க ஷோவுக்கு போய் சொல்றாங்கன்னா மட்டும் நம்புங்கங்க. இந்த முன்னாடியே ஸ்கூப் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கு ஒண்ணு பண்றாங்கல்ல, அது யாரு பண்ணாலும் நம்பாதீங்க. நானே நாளைக்கு சொன்னேன்னா கூட நம்பாதீங்க. நான் என்ன பெரிய ஆளா? ஒண்ணுமே கிடையாது. நான் டிக்கெட்டுக்கு 4 பேத்துட்ட கெஞ்சி தான் போனேன். எனக்கெல்லாம் யாரையும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க. அவங்க ஹெல்ப் பண்ணி நான் போனேன். அவ்வளவுதான். யாருக்குமே எதுவுமே தெரியாது. வெரி வெரி த லீஸ்ட். இல்ல டாம், நான் எதனால நம்புறேன்னா 60 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் வீட்டுக்குள்ள பார்த்தா இன்னும் 12 பேர்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டாப் 10 கூட இன்னும் வரணும்னு நினைக்கிறேன். அதான் நான் 4 வாரத்துல எப்படி ரெண்டு பேரை சோழி முடிங்கன்னு சொல்லிட்டு முடிக்க போறாங்களா, அதான் கேக்குறேன். தெரியலங்க, ஐடியா இல்லையே. அப்புறம் ரம்யா ஜோ எதுக்கு ஸ்டே பேக் பண்ணாங்க? எப்படியும் அடுத்த வாரம் புத்தி வெளியே அனுப்ப போறாங்க. அது ஏன் அவங்க வந்து அப்படி ஆக்சுவலி ஆடியன்ஸ்ல கேட்டாரு அவரு. நாங்க என்ன இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்ன பண்ணலாமான்னா ரம்யா ஜோ அனுப்பிடலாமான்னு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டாரு. எல்லாருமே அனுப்பிச்சிடலாம், வேணாம், ஒண்ணுமே விளையாடுறதே இல்ல, சும்மா இருக்காங்கன்னே சொல்லிட்டாங்க எல்லாருமே. இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு, தவற திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிக் பாஸ் கதவை சாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, உட்காடுறீங்களா, அழுகாம இருக்கீங்களா, அமைதியா இருக்கீங்களா அப்படின்றவாங்க. ஆனா ரம்யா ஜோக்கு தான் இந்த வாரம் பயங்கர டஃபா இருக்க போகுது. இல்லைங்க, ஏன்னா ரெட்ரோ டீம்ல தான் அவங்க இருக்காங்க. மாடர்ன் டீம்ல தான் இருக்காங்க. மாடர்ன் டீம்ல எஃப்ஜேவும் இவங்க மட்டும்தான், ரம்யா ஜோ மட்டும்தான் லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு அதான் எதுக்கு மைக்க வாங்கி அவர்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சுங்க. அவன் வந்து இந்த தனிமைப்படுத்தி ஒண்ணு பண்ணிருப்பான்ல, ரெட்ரோ பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாடர்ன் பெர்ஃபார்மன்ஸ், அத வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவர் வந்து இல்லனா அது இப்படினா அப்படினா டங்கு டே ஏன்டா தலையில அவன் வந்து அந்த பூச்செடியை வச்சுட்டு அவன் அவன் இன்ட்ரோவர்ட் மாதிரியே இருக்க மாட்டான் அந்த படத்துல. ஆக்சுவலி ஹில் பி லைக் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரோவர்ட். அவன் ஆமா, அப்படிதான் இருப்பான். ஆனா டே இவனுக்கு யாராவது வெளில வந்தாங்கன்னா இவனுக்கு படத்தை மட்டும் தயவு செஞ்சு போட்டு காட்டுங்கடா. அப்படிதான் இருந்துச்சு. நீங்க அதே மாதிரி நீங்க ரம்யா ஜோக்கு அந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஆடு கனவாண்டங்க, நான் கனவு கண்டங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கு வச்சு அப்படி அந்த கான்செப்ட் தான் வந்தது. ஏங்க நான் நேர்ல பார்க்கும் போதுங்க சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு வந்து தெளிவா பேசுச்சு. ரம்யா ஜோவே தெளிவா தான் பேசுச்சு. அந்த வார்த்தையை சொல்லி இல்ல இந்த வார்த்தை உட்காந்துருன்னு பார்வதி சொல்லியிருந்தாங்களா? உட்கார்ந்து இருக்கவனை எந்திரிக்கணும் அப்படின்னாவே என்ன மீனிங்? அது ஸ்ட்ராட்டஜி, அதுதான் கேம் பிளான். பார்வதி பண்ண கேம் பிளான் இஸ் கரெக்ட். அத பாருங்க, விக்ரம் அதை வந்து இப்படி நீ யோசிச்சான்னு அப்ரிஷியேட் பண்றாருல, அங்கதான் ஒரு பெரிய மனுஷனா நிக்கிறாருன்னு கிளாப் பண்ண வச்சுட்டாருங்க. எனக்கு ஒரு செகண்ட்ல எம்மா ஏய் நான் ஏதாவது வந்து வேற ஏதாவது படம் பாக்குறேனா? பட் பவரா டாம் இருந்துச்சு. ஆனா ரியானா ஒன்னார் இல்ல, லாஸ்ட் பாயிண்ட் எபிசோட்ல மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்பீக்கர் போயிடுறது, லிஸ்னர் போயிடுறேன். ஆ. அல்ல, இது திவ்யா வந்து நல்ல கேமரா தான் இருந்தாங்க. ஏன் அவங்க இப்போ ஒழுங்கா விளையாட மாட்டேன்றாங்க? ஃபர்ஸ்ட் வரும்போது வைல்ட் கார்டு வரும்போது அவங்க தான் ப்ராமிசிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டெக்கோரம், டிசிப்ளின் அப்படி இப்படின்னு பேசும்போது இல்ல ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். திவ்யா பட் வந்து கொஞ்சம் லைட்டா இன்சல்ட் பண்ணாவே வந்து அவங்களால அடுத்த வார்த்தைகள் வந்து பேச முடிய மாட்டேங்குது. சுத்தமா பேச முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஃப்ளோ போயிடுது. ஏன்னா இன்னைக்கே அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா சண்டே எபிசோட்ல இந்த பிஞ்சிருன்ற வார்த்தை வரும்ல, அப்ப என்ன புடுங்கறதுக்கு வந்தியான்ற வார்த்தை யூஸ் பண்ணிருவாங்க. உடனே விஜேஎஸ் அவர் அப்படி சொல்லவே இல்ல, கம்ருதீன் புடுங்குறேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு டிஃபெண்ட். சோ அவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து பேசும்பொழுது அவங்க என்னதான் ஆக்சுவலா பேசுறாங்கன்றதையே அவங்களே மறந்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாம், தேங்க்ஸ் டாம். இந்த செட் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு, செகண்ட் யாருக்கு, தேர்ட் யாருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி கம்ருதீனுக்கும் விக்ரமுக்கும் கிளாப்பே வரல. சைட்ல வச்சு கிளாப் பண்ண வச்சாங்க. கானா வினோத்துக்கு அவருக்காவே கிளாப்ஸ் வந்துச்சு.
பார்வதிக்கு வந்து அந்த கலாய்க்கிற டோனுக்கு வரும்போது கிளாப் வந்துச்சு. ஒரு சில இடத்துக்கு தான் பார்வதிக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. நான் தான் பார்வதி வாய தொறக்கும் போதெல்லாம் கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கனித்திருக்கு கிளாப்ஸ் வரல. எஃப்ஜே பார்வதிய கலாய்க்கும் போது கிளாப்ஸ் வந்துச்சு. ஆம், சாண்ட்ராக்கு கிளாப் இல்ல, பிரஜனுக்கு கிளாப் இல்ல, திவ்யாக்கு கிளாப் இல்ல, சபரிக்கு கிளாப்பே இல்ல. அரோராக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. அரோராக்கு நார்மலாவே கிளாப்ஸ் வந்துச்சு. சரி டாம், ஆக்சுவலா 1 எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ம். போர்ட்ரே பண்ணது பார்வதி இஸ் அ கேமர் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல ஃபயர் மூமெண்ட் மாதிரி கொடுத்து முடிச்சாங்க அந்த ஒரு எபிசோடு. அதுதானே வேணும். அண்ட் தென் அதுதானே வேணும். அதானே உண்மை. அதுதான், அது எனக்கு வந்து மேனிப்புலேட்டிவா ஃபீல் ஆச்சு. ஓகேவா, யோ ஐ வில் அங்க கிவ் த அவர் ரீசன்ஸ் லேட்டர். ஓகேவா, இப்போ இந்த ஆ, ஆ. டாபிக் போகும்போது நான் கிவ் மை ரீசன்ஸ் லேட்டர். ஓகேவா, ஏன்னு சொல்றேன். ம், இந்த இஷ்யூ பொறுத்த இருக்கும். ஏன்னா இல்லைன்னா இப்பயே சொன்னோன்னா சொல்லுவா 1 மினிட். ம். சரி வேணாம், சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க. லாஸ்டா சொல்றேன். லாஸ்டா சரி, சொல்றேன். அண்ட் சரி, தென் ஓகே. இன்னைக்கு ம், எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 3 பேர் இருக்காங்களா, இந்த 3 பேர் கம்ருதினை ரோஸ்ட் பண்ணாம அப்ரிஷியேட் பண்ணது விக்ரம், பார்வதி 3 பேரும் வந்து ஃபைனலிஸ்டா நாங்க எடுத்துட்டு போறோம்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எங்களுக்கும் அப்படிதான் அப்படிதான் இந்த இருந்துச்சு. எபிசோடு இருந்துச்சு ம், சாட்டர்டே. ம், ம். ஏன்னா ஏங்க சாட்டர்டேல அவங்க டச் பண்ண டாபிக்கே 2 டாபிக் தானேங்க. நானே என்னடா அவ்வளவுதானா? அவர் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம். டைம் ஆச்சு சாப்பிட போணும். எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படின்ட்டாரு அவரு. அதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க இல்ல, நீங்க? கமருதீனை வந்து பெண்களுக்கெல்லாம் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் எனக்குலாம் செம்ம இரிட்டேட்டிங் ஆச்சு டாம். அது ஏங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அவருக்கே இருக்குல்ல, என்கரேஜ் பண்ற அவருக்கே மாதிரி. அவருக்கே அவரை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றாரு. கியூட்டா இருக்குங்கிறாரு. அவருக்கே பிடிச்சிருக்குங்கிறாரு. அரோரா இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்கல்ல, எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. அரோராவையும் அப்ரிஷியேட் தான் பண்ணாரு. அரோரா கிட்ட அப்ரிஷியேட் பண்ணல. ஆடியன்ஸ் கிட்ட சொன்னாரு. அரோரா வந்து அந்த கடைசியா செயின் எடுத்து கொஞ்சம் போதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. வேற. அண்ட் தென் அந்த அந்த இந்த லைவ்ல ஆக்சுவலா கம்பெனினோ இதுவோ ஒர்க் பண்ற மாதிரி அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்காங்களே, ஆக்சுவலா இட் டிட்ன்ட் ஹேப்பன் லைக் தட். ம். அவரோட வந்து ஒரு க்ளோஷர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல அன்னைக்கு, ஆனா அது நடக்காதுல்ல. அந்த க்ளோஷர் வந்து ஷி கேவ் டுடே. கொடுத்துட்டு ம். இட் வாஸ் லைக் 1 hour கான்வர்சேஷன் கிட்ட போச்சு. அண்ட் ஆ. தென் பேசி முடிச்சுட்டு கம்பெனி என்ன ஃபீல் பண்ணன்றது தான் அது சின்ன கிளிப். ஓகேவா, அதை ஒரு 2-3 டைம் சொல்லுவான். இந்த சேமி கன்வே டு பார்வதி ஆல்சோ, எனக்கும் இந்த ஃபீல் ஆகுதுன்னு பார்வதி கிட்டயும் சொல்லுவான். அதோட என்ன க்ளோஷர் கொடுப்பாங்கன்னா, அதெல்லாம் ஓகேடா, உன் மேல இருக்க எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த உன் மேல இருக்க கேர் வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு அது எனக்கு நான் அங்க இருக்கும்போதே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. கம்ருதீன் ஐ ஃபீல் ஃபுல்லஸ்ட் ஒன்லி வென் ஐ அம் வித் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாப்லையா. இதெல்லாம் வந்து ஆமா ஆமா, ஒன்னும் சொல்ற மாதிரியே கிடையாது அதை அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்துட்டு விஜய் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எனக்கு எப்படி இருக்கும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நைஸ், வெரி நைஸ், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வேற டக்குன்னு வேற யாராவது கேளுங்க. ஆடியன்ஸ் கிளப்ஸ் இதுதான். அண்ட் வந்து நாளைக்கு என்னங்க ஆ, கண்டென்ட்? சண்டே பாத்தீங்களா? பார்த்தேன். அதான் சொல்லி முடிச்சாச்சு. ஐயோ, நான் இப்பதானே அவங்க வந்தேன். இப்பதான் வராங்க. டாம், இது ம். ஏன் கமருதீன திட்டவே மாட்டேன்றாரு? விக்ரமையும் திட்ட மாட்டேன்றாங்க. திவ்யாவை எதுக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காரு? ஐயோ! திவ்யா வந்து நீ வாய தொறந்தினாவே உன்னை வாயிலே மிதிப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசினாரு. ஏங்க விக்ரமுக்கு பேக்ல ஏதோ பெருசா கிரவுண்ட் இருக்காங்க. அதனாலதான் திட்ட மாட்றாராம். ஓ! அப்படியா? தெரியலையே. இது என்ன பயாஸ்டா ஆமா, இருக்கு இப்படி? ஆமா. இது நல்லாவே இல்லையே! திவ்யாலாம் வந்து தேவையில்லாம எதுக்கு உள்ள இருக்காங்கன்னு தெரியல. திவ்யா வெளில வந்துரலாம் ஆக்சுவலா. ம். அவங்க சரி, ம். முன்ன இது கமல் பண்ண ஹோஸ்டிங்க்கும், அ விஜேஎஸ் பண்ண ஹோஸ்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன பிளஸ்? என்ன மைனஸ்? எது நல்லாருக்கு? கமல் வந்து ரொம்ப கருத்தா, நியாயமா பேசுவாரு. 90% நியாயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இது வந்து நீங்க ஷோல ஒண்ணு பார்க்கிறதா இருக்கு. அவங்க கேட்கிற கேள்விகள் கம்ப்ளீட்டா வேறயா இருக்கு. ஆனா லாஸ்ட் சீசன்ல எனக்கு இப்படி இல்லங்க. லாஸ்ட் சீசன் எனக்கு அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் நான் டிவில பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா நேர்ல போய் பார்க்கிறப்ப, எனக்கு அந்த எபிசோட் அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே. பிகாஸ் ம். லாஸ்ட் சீசன் ஐ வாஸ் சப்போர்ட்டிங் ஜாக்லின். அது அவ்ளோ ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைடான ஒரு எபிசோடா ஆ. இருந்துச்சு. ஆனா இந்த டைம் வந்து எனக்கு எதுவுமே மேட்ச் ஆகல. அவங்க அவங்க எடுத்து சொல்ல வந்த விஷயம், ஏன்டா வேற விஷயம் இருந்துச்சு. இத பத்தி பேசியிருக்கலாமேன்னா, எதெல்லாம் தப்போ அத சரின்னு பேசுறாரு. அவங்க பிளாக் கரெக்ட்டு. பண்ணது ஸ்ட்ராட்டஜின்னு பேசுறாரு. மேல போட்டது சூப்பர் மேட்டர்ன்னு பேசுறாரு. பிரஜன் முடிஞ்சா போய் அத எடுத்துட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அத ஏன் இவங்க ஹைலைட் பண்ணல அப்டின்னா, பிரஜனோட எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கிறதுனால, அத ஹைலைட் பண்ணா பிரஜன வந்து திட்ட வேண்டிய சிச்சுவேஷன்க்கு வந்துரும் அப்டின்றதுனால, இவங்க அத கம்ப்ளீட்டா கான்டெக்ஸ்ட்ட மாத்தி நம்மள ஆடியன்ஸ வந்து ஃபூல் பண்ற மாரி பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ம். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, போன ம். வாட்டி வந்து நம்ம மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் கருத்தும், இவங்க ஹோஸ்டிங்கும் ஒத்துப்போச்சு. இந்த வாட்டி ம். எல்லாமே ஆப்போசிட்டா போகுது. இது ஏன்றது எனக்கு தெரியவே இல்ல. புரியவும் இல்ல, தெரியவும் இல்ல. ஏங்க அப் ஆடியன்ஸே குழம்பியிருக்காங்கங்க. நான் லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க கிட்ட கேட்கிறேன். அவங்க எனக்கு விக்கல்ஸ் விக்ரம தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ரைட் சைட்ல இருக்கவங்க கிட்ட கேட்கிறேன். அரோராவ பிடிக்கும்னு சொல்றாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க கிட்ட கேட்கிறேன். எஃப்ஜேவோட எவிக்ஷனுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எஃப்ஜே தயவு செஞ்சு வெளில அனுப்பிச்சிருங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. எனக்கு அப்புறமேட்டு இன்னொருத்தவங்க இருந்தாங்க. ஒரு சீனியர் லேடி தான் அவங்க. அவங்க தான் என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. பார்வதி மட்டும் தான் விளையாடுறா. அவங்க அப்படியே புலம்புறாங்க. எனக்கு பார்வதிய தான் புடிச்சிருக்கு. பார்வதி, பார்வதி, பார்வதி அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? ஏங்க நான் பார்வதிக்காக தாங்க ஷோவே பாக்குறேன். இவனுங்கலாம் உட்கார்ந்து மிக்சர் சாப்பிடுறாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ! சோ, பயங்கர அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னாவே வந்து ஒருத்தருக்கு ஒண்ணு. இன்னைக்கு கூட தீபக்கோட எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவாருங்க. என்ன ம். சொல்லுவாரு அப்படின்னா, இந்த மேட்டர மறந்துட்டேன் பாருங்க. ரம்யா ஜோவ அடுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிச்சதோட காரணம் என்ன தெரியுமா? இந்த அசிஸ்டன்ட்டா, சூப்பர்வைசரா ஆமா. விக்ரம்க்கு ஒரு ரோல் அத குடுத்துருந்தாங்களே! வச்சு எடுத்து கேப்டன்சிய பத்தி பேசுவாங்க. கேப்டன்சில இருக்க பாசிட்டிவ் பத்தி பேசுவாங்க. அப்ப நான் தூங்கிட்டேன். ஏன்னா திவ்யா மட்டுமே ஒரு 3/4 மணி நேரம் பேசுனாங்க. பாசிட்டிவ சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே. நெகட்டிவ்க்கு பேசும்போது, என்னன்னு சொல்லி செருப்பால அடிப்பாப்ல அப்டின்னா, சரி விக்ரம் வந்து என்ன வேல பார்த்தாரு? அ எல்லாரும் அந்தந்த வேலைய முடிச்சுட்டாங்களான்னு சொல்லி பார்த்தாரு. ஓகே. ஏதாவது போய் எடுத்து வைக்கிறதுனா, இங்கேருந்து அங்க இது பண்ணுவாரு. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல நானும் போய் பார்ப்பேன். புரியலையே! அப்ப விக்ரம்க்கும் அதே வேல தான். நீங்களும் அதான் பண்ணுவீங்கன்னா, என்ன உடனே விக்ரம் அப்படியே எடுத்து போட்டு எனக்கு வந்து ரம்யா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து 2வது நாளே எல்லாருமே எனக்கு எனக்கு ஒரு டாக் நேம் குடுக்குற மாரி இருந்துச்சு. கிட்ட போகும்போதே, "நீ கேப்டனா? கேப்டன வர சொல்லு நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ, அந்த ஹேட் எல்லாம் என் பக்கத்துல திருப்பி விட்டுட்டு, அவங்க பாசிட்டிவான ஒரு சைட்ல இருந்துக்கணுமோன்னு சொல்லிட்டு அத பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. அப்படின்னு சொல்லி விக்ரம் முடிச்சு விட்டுருவாரு. அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் வந்துச்சு ஆக்சுவலா. கிளாப்ஸ் அதுக்கும் இது வந்துச்சு. விக்ரம் தான் சண்டே சப்போர்ட் வருமா? பண்ணியிருக்காரு. ஆமாமாமாமாமா. சண்டே தான். புரியலங்க எனக்கு. எனக்கு அலர்ஜி இருக்கு. அது இருக்குன்னு சொல்லி எந்த ஆமா. டீம்லயுமே இருக்க அது மாட்டேன். ஒரு எதையுமே வேலையும் பண்ண ம். அத மாட்டேன்னு எதுவுமே சொன்னது அவன். சொல்லலங்க. எதுவுமே சொல்லலங்க. அதான் நான் சொல்றேன்ல. விக்ரம் பண்ணுனா வந்து அவர் கொலையே பண்ணா கூட விக்ரம் வந்து நல்ல மனிதர். அவர் தெரியாம அந்த கத்திய எடுத்து ஏங்க படாத இடத்துல வச்சுட்டாப்ல அப்படின்னு அதேதான். சொல்ல நெனைக்கிறேன். அப்படிதான் பண்றாரு. நீங்க ஏன் வந்து கத்திய உங்க வயித்தால குத்தினீங்க அப்படின்னு கேட்பாங்க. விக்ரம் குத்துனாருன்னா. விக்ரம் பாட்டு கையில கத்தி வச்சிருந்தாரு. நீங்க வந்து ஏங்க வந்து கத்தியில வந்து உங்க எபிசோட் வயித்த குத்திட்டீங்க. ஆரம்பமே சாவுதாங்க. ஏங்க அதெல்லாம் அதான் ஒண்ணுமே சின்ன வார்த்தைங்க. ஏன் ம். அத பெருசுபடுத்துறீங்க? ஏங்க இவ்ளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்போது, எதுக்கு இன்னைக்கு பக்கெட்ட வச்சு உயிர வாங்கினாங்க ஃபுல்லா எபிசோட்ல? பக்கெட் 2 ஏன்னா மணி நேரங்க. விக்ரம்க்கு பக்கெட் தூக்கணும்ல விஜய் சேதுபதி அதுக்கு தான். கரெக்ட். பெர்ஃபெக்ட். ஓ! அது ஒரு டாபிக்ன்னு அத எடுத்துட்டு வந்து பேசுனாங்க பாருங்க. ஃபுல்லா நான் தூங்கிட்டு இப்ப தான் எழுந்து பார்த்தேன் எல்லாத்தையும். ஏங்க நீங்க இதுக்கு சொல்றீங்க அங்க 2 மணி நேரத்துக்கு மேலங்க. ரம்யா ஐயய்யோ! ஜோ அழுது, தேம்பி, பொலம்பி, அது 20 டைம் இல்ல சார், இல்ல சார், இப்படி கிடையாது சார், இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி கிடையாது. நீங்க அத தான் சொல்லணும்னு சொல்லி, கண்ண தொடச்சுக்க, இப்ப சொல்லு, மூஞ்ச சிரிச்ச மாரி வச்சுட்டு சொல்லு, கேஷுவலா சொல்லு அப்படின்னு சொல்லி, கடைசி வார்த்தைய வாயிலிருந்து வாங்கி அதத்தாங்க இவங்க எபிசோட்லயே போட்டுருக்காங்கங்கிறேன் நானு. நான் அது பார்க்கல. ரொம்ப தப்புங்க. ரொம்ப தப்புங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. பொதுவாவே வந்து விஜய் சேதுபதி ம். பொம்பளைங்கள ஒரு மாதிரியும், ஆம்பளைங்கள ஒரு மாரியும் ட்ரீட் பண்றாரு. எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்னன்னு. ம். ஏன் விக்ரம ஹலோ திட்டவே கேக்குதா? மாட்டேன்றாரு? எனக்கு எரிச்சலா இரு வருது எனக்கு அப்படியே.
எனக்கு இல்ல ஒரே ஒரு இந்த வாட்டி கொஸ்டின் இருக்கு. இந்த குவாலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸே வந்து பிலோ ஆவரேஜ் தான். இட்ஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். லாஸ்ட் இயர் சீசன்ல தான் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். பேசுறதுலயே யாருக்குமே 100% ஒண்ணுமே தெரியல. ஏங்க குவாலிட்டி ஆஃப் ஹோஸ்டே பிலோ ஆவரேஜ் இருக்கே. அத சொல்லுங்க. ஏங்க அவரு ஓப்பனா அக்னாலேஜ் பண்றாருங்க. அவர் வந்து பார்வதி மட்டும் தான் கேம் விளையாடுறாங்க. அது மட்டும் தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த சீசன்ல அப்படின்னு அவர் ஓப்பனா அக்னாலேஜ் பண்றாருங்க. அத 1 அட்லீஸ்ட் எபிசோட்ல இதையாவது போடவே சொன்னாரே. இல்லங்க. 1 எபிசோட்லயே போடலங்க. எனக்கு அவங்க கேம் புடிச்சிருக்குன்னு சொல்றாருங்க. சரி அவர் உள்ள டோம் அவர் இருக்கிற பார்க்கவே இல்லன்னு கண்டஸ்டன்ட்க்கு புரியுது. தெரியட்டும். அவர் வந்து டோம் அது பார்க்கறது யார்கிட்ட இல்லன்னு புரியுது. சொன்னாரு? யாருகிட்ட? ஆடியன்ஸ் கிட்ட சொன்னாரா ஆடியன்ஸ் கிட்ட இல்லாட்டி சொன்னாரு. ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட கிட்ட சொன்னாருங்க. சொல்லுங்க. ஆடியன்ஸ் கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஆமா, அப்ப விக்ரம் தான் வின்னரா? இருக்கலாங்க. இல்ல ஏன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் பீப்பிள் இருக்கிறதுனால இல்ல விக்ரம் தான் ரொம்ப டாம், நாங்க இன்டெலெக்சுவல் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்ல. டாம், ரொம்ப நாங்க எப்ப ஒரு பாரு போல் உட்காந்து போட்டோம். அழுதுடுறாரு. புடிக்கவே இல்ல. எப்ப பாரு ஊன்னா போய் ஒரு ஒரு மூலையில போல் போட்டோம். உட்காந்து எல்லாரும் விஜய் முன்னாடி அழு விக்ரம அழுன்னு லவ் அழுறாரு. பண்றாரான்னு போட்டதுக்கு 85% வந்திருக்கு. விக்ரமுக்கும் அவருக்கும் கள்ள தொடர்பு. ஐயையோ! ஐயா என்னங்கய்யா பண்றீங்க நீங்க? ஏங்க அவருதானங்க என்னங்க? சொன்னாரு. நம்மளாங்க சொல்றோம். இல்ல லாஸ்ட் டோம் சீசன் என்னோட அவர் தான் சொன்னாரு. ஒப்பீனியன் வந்து லாஸ்ட் ம். சீசன் சாரி இது மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் சீசன்ல விஜய் எவ்வளோ குழப்பினாலும் கண்டஸ்டன்ஸ் இஸ் ஷார்ப். ஏதோ ஒன்று பிடிச்சி தே வில் செம்ம வேற லெவல். மஞ்சரி, ஜாக் அண்ட் முத்துக்குமரன்லாம் வேற ஏங்க லெவல் எடுத்துட்டு போனாங்க. ஆளானப்பட்ட மஞ்சரியையே கடைசி வரைக்கும் போட்டு பொளந்திருப்பாரு. ஒரு டைம் இங்க நம்ம எல்லாரும் பேசி அத ஒரு பெரிய இதாக்குனதுக்கு அப்புறமேட்டு தான் மஞ்சரிக்கு லைட்டர் நோட்ல அப்ரிசியேஷனே போய் சேர்ந்திருக்குங்க. இப்ப இவர் ஏன் ஹோஸ்டிங்க்கு வந்தார்னே தெரியலையா? ஐ டோன்ட் நோ. அவர் நின்னுட்டு தூங்கிட்டாரு. 40 நிமிஷம் ஒரு கான்வர்சேஷன் போகுது. ரம்யா ஜோ, திவ்யா கான்வர்சேஷன், கம்ருதீன் கான்வர்சேஷன் வந்து மோர் தென் அ ஹார் போகுது. நின்னுட்டு ஒரே ஷேப்ல ஒரே மாரி நிக்கிறாரு. கருப்பு கலர் கண்ணாடி வேற போட்டிருக்காப்ல. தூங்குறாரு. அப்படியே நின்னுட்டு அவரு மூழ்கிட்டாரு. நான்லாம் தூங்கி விழுந்துட்டேன். நான் முழிச்சு பார்க்கிறேன் அதே பொசிஷன்ல நிக்கிறாரு. ஐயையோ! அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் நானு. எனக்கு தெரிஞ்சு விஜேஎஸ் வந்து 1 ஹாரும் பார்க்கறது இல்ல. லைவும் பார்க்கறது. லைவ் ஓகே. அட்லீஸ்ட் 1 ஹாராவது பார்த்துட்டு பேசலாம். அது ரொம்ப வந்து கான்ட்ரடிக்டரியா போகுது. மக்களோட இதுக்கும், அவரோட இதுக்கும் பயங்கர கான்ட்ரடிக்டரியா போகுது. இன்ஃபேக்ட் ஐ ஃபெல்ட் மாடர்ன் மேட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ரெட்ரோ எடுத்துட்டு தென் தே வர் சிட்டிங் அரவுண்ட் ஒரு ஸ்டோன் ஹெஞ்ச் மாதிரி ஒரே இடத்துல எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சொன்னார்னா, அவங்க வந்து தடுத்தாங்க. அதே மாதிரி தான் உங்க புத்தி யோசிச்சுச்சு. நீங்க எப்படி தடுத்தீங்க? பெட்ஷீட் வச்சு தடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணீங்க. அவங்க மேல தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி தான் உங்க புத்தியும் யோசிச்சுச்சு. கமருதீன் வந்து அவரு போர்டுக்கு மேல தூக்கி போட்டாரு. கமருதீன் வந்து செட்டுக்கு வெளியில இந்த பக்கம் தூக்கி போட்டாரு. புரியுதா? எல்லாத்தையுமே ம். நியாயப்படுத்துறாரு. டேய் நீங்க விளையாண்டது ஒரு கேவலமான கேம்ன்னு அவர் சொல்லல. ஏன்னா வந்து அவரோட மச்சான் தான் இன்னைக்கு வெளில போறாருல்ல அதனால. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஹோல் நைட் ஐ வாஸ் லுக்கிங் அட் ஏதாவது பண்ணுவாங்களான்னு. அந்த ட்விட்டர்ஸ் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். எடுப்பாங்க. இப்ப இவரு ஏஞ்சிட்டாரு, இப்ப அவரு ஏஞ்சிட்டாருன்னு ட்விட்டர் கமெண்ட்ஸ் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். அன்னைக்கு அந்த மாடர்ன் டே ஏஞ்சிருங்கடா டீம் ஏன்னு. ஐ தாட் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. தேல் ஷோஸ் கிளிப்ஸ் லைக் தட். ஆடியன்ஸ் இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க இவ்ளோ பண்ணவே இல்ல. சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு அத அவுட் ஆஃப் த பாக்ஸ். சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் பண்ணாங்க. எல்லாரும் வந்தோம். எல்லாரும் பிளான்லாம் சூப்பரா போட்டோம். வீட்டுக்குள்ள உள்ள வந்தோம். உள்ள வந்ததும் கானா வினோத் அந்த பக்கம் போயிட்டாரு. பார்வதி இந்த பக்கம் போயிட்டாங்க. கம்ருதீன் அந்த பக்கம் போய் பேண்ட் மாத்துறேன்ட்டு போயிட்டான். எல்லாரும் போயிட்டு நான் மட்டும் நிக்கிறேன். பார்த்தா எல்லாரும் போய் தூங்கிட்டானுங்க. எழுப்புனாலும் தூங்குறானுங்க. தூங்கிக்கிட்டே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரொம்ப நேரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்ல மொத்தம் ஒரு ஐம் சேயிங் அஸ் எ 10 டீம் வந்து தே குட் ஹவ் கட் திஸ். ஏன்னா இட் வாஸ் சோ ஃபன்னி டு வாட்ச். 24 ஹவர்ஸ் நைட்ல பார்க்குறப்போ சோ ஹிலேரியஸ். சாண்ட்ரா வந்து எழுப்புவாங்க எல்லாரையும். அது பார்க்கறதுக்கு பாவமா இருந்தாலும் எப்ப ஆஸ் எவ்ரி ஆடியன்ஸ் ஐ வாஸ் லாஃபிங். அதெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்கலாம். ஆஸ் ஒரு மாரி ஐ டோன்ட் நோ. அந்த கரெக்ட். ஃபைட்டோட இதுவும் கேட்டுருக்கலாம். அந்த ஒரு நாள் பயங்கர பத்தி எரிஞ்சுது. திவ்யா, கம்ருதீன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. அந்த மாரி இதுக்குலாம் எதுக்கு இவரு விஜேஎஸ் திவ்யாவ திட்டுறாரு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. எஸ் தப்பு இருக்கு. அது கேட்க வேண்டியது தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் ஒரு பக்கமே பார்ஷியலா போற மாரி இருக்கு. எனக்கு கம்ருதீனையும் கேட்கறது கிடையாது. விக்ரமையும் கேட்கறது கிடையாதுன்னும்போது, ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறாரோ! இல்லன்னா விமென்ஸ்னால அந்த மாரி பண்றாரான்னும் தெரியல.
தெரியல. நோ ஐடியாங்க. கமல்னா இல்ல கமலோட எனக்கு பேலன்ஸ்ட் தெரிஞ்சு போத். இது விஜேஎஸோட இது கிடையாது, டிஸ்கிரிஷனரி கிடையாது. பின்னாடி டாக் இல்லங்க பேக்ல இது என்ன டாக் அதானே பேக் டாம் தாங்க. சொல்றாங்க. ஏங்க ஆ கிளாப்பே யாருக்கு பண்ணணும்ன்றத டிசைட் பண்றதே டாக் பேக் தாங்க. ஆ இவங்க இந்த அப்புறம் அப்படி இன்சிடென்ட்ட வந்து இருக்கும்போது எபிசோட்ல விஜேஎஸ் போடணும்னா பேசி நம்ம பிரயோஜனமே சைடுல ஒரு கிடையாது. 10 இட்ஸ் த பேர் இருப்பாங்கங்க. டிரெக்டர்ஸ். ஏங்க இல்ல விஜய் டிவி ஆட்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க சைடுல. அவங்க வந்து அந்த ப்ராம்ப்ட் மாரி இது பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த கிளாப்ப இனிஷியேட் பண்ணி விடுவாங்கல்ல. அவங்க சைடுல இருந்துட்டு பண்றாங்க. அப்புறமேட்டு விஜேஎஸ் நடந்து வருவார் இல்லையா? அங்க இருந்து கிளாப்ப வந்து இனிஷியேட் பண்றாங்க. எங்கெங்கலாம் கிளாப் தேவைப்படுது. இப்ப இந்த கம்ருதீனுக்கு இப்ப பேசுறாரா? விக்கல் சிக்கரம் இங்க பேசுறாரா? இங்க கிளாப் தேவைப்படுது. யாருமே கிளாப் பண்ணல. அவங்க கிளாப் பண்ண சொல்லி கேட்கறாங்க. வாய தொறந்து கேட்கல. பட் இது கேட்கறாங்க. அப்ப எல்லாமே முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க. நம்ம தான் ஆமா லூசு மாரி உட்காந்து Hotstarக்கு பே பண்ணி, நேரா போய் பார்த்து, டைம் வேஸ்ட் பண்ணி, பைசா வேஸ்ட் பண்ணி, அத நான் வேற எல்லாமே வெளியில ஒருத்தர்ட்ட பண்ணிட்டு கேட்டுட்டேன். நான் இல்ல ஒரு டாம், லாஸ்ட் இயரும் எனக்கு எப்படி பார்த்திருக்கேன். இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு ரம்யா ஜோவை பார்க்கும்போது? நான் 1 ம். ஹவர் பார்க்கறது இல்ல. ட்விட்டர்ல உங்க ஸ்பேஸ் கேட்பேன். அப்புறம் ட்விட்டர்ல அங்கங்க ஏதாவது கிளிப்ஸ், அதுவும் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தா பார்க்கறது இல்ல. ஸோ எனக்கு இன்னைக்கு ரம்யா ஜோ பார்க்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு சொல் புத்தி இல்லையா? இல்ல செயல் புத்தி இல்லையா? இல்ல புத்தியே இல்லையா? என்னதான் பண்ணுது இந்த பொண்ணு? முதல்ல ஐ மீன் சொல்ற பாயிண்ட் அட்லீஸ்ட் கிளியராவாவது சொல்லணும். அதுவும் சொல்லாம அழுதுட்டு லைக் வாட் இஸ் ஷி ட்ரைங் டு ப்ரூவ்? அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் ஷி வாஸ் ட்ரைங் டு கெயின் சிம்பத்தி. எனக்கு உடம்பு சரியில்லாம எனக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டதுனாலன்னு அது ஒரு 2, 3 தடவை ஷி கெப்ட் சேயிங். அட்லீஸ்ட் 1 ஹவர்ல வந்துச்சு. அத அத எனக்கு வந்து எனக்கு அத வந்து எஃப்ஜே முடிச்சு விட்டுட்டான். அத எல்லாத்தையுமே எஃப்ஜே சொல்லி ஆவுன்னா இத மட்டுமே கேமா வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்ல, உடம்பு சரியில்ல. இல்ல அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஆடியன்ஸ் கிளாப். காமிக்கல. அதெல்லாம் ஆடியன்ஸ் அதெல்லாம் கிளாப். காமிக்கல. சண்டே எபிசோட். எனக்கே அப்படிதான் சண்டே எபிசோட். தோணுச்சுட்டான். அதெல்லாம் ஓ! சண்டே எபிசோட். எனக்கு ஆ. ஓகே. எனக்கே இல்ல சாட்டர்டேலயே அவங்க சொல்லுவாங்க. இந்த ம். விஜேஎஸ் கேட்பாரு. அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? பாரு உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்கும்போது, அப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்ல, ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. நான் அந்த மைண்ட்ல இல்ல, அந்த மைண்ட் செட்ல இல்லன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பொண்ணு நடந்ததையும் சொல்ல மாட்டேன்ற, அழுதுட்டே மொணன்னு பேசுற. அது ஆல்ரெடி விஜேஎஸ்க்கு பொறுமை கிடையாது. ஏன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் சுத்தமா ஃப்ரம் இல்லங்க. ரம்யா ஜோ விச் ஷி இஸ் நாட் கிவிங். அவருக்கு ஆக்சுவலி பொறுமையே கிடையாது. உண்மையாலுமே கிடையாது. அது அது ம். நல்லாவே தெரியுதே டாம். அவர் பேசுறதுலயே தெரியுது. அவர் பேசுறதுலயே நமக்கு வந்து இட் இஸ் வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டுட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு நிஜமாவே ரம்யா ஜோ பார்க்கும்போது, இந்த பொண்ணுக்கு நிஜமாவே வந்து ஷி இஸ் நாட் இல்லங்க. ஃபிட் ஃபார் திஸ் கேம். ரம்யா ஜோ தெளிவா தாங்க பேசுச்சு. நோ. ஆரம்பத்துல பேசும்போது ரம்யா ஜோ தெளிவா தான் பேசுச்சு. நான் அவங்க கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும்போது நான் என்ன நெனச்சேன்னா, ஓகே பார்வதி இப்ப முடிச்சு விடுறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா இல்ல கடைசியா தான் டாம், தெரியுது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆ. நான் அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஒரு ஆடியன்ஸா எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் காமிக்கிறாங்கல்ல ரம்யா ஜோவ பத்தி. ம். அந்த பொண்ணு தெளிவில்லாம பேசுதுன்னு தான் எனக்கு புரியுது. ஓகே. அது இவங்க தான் எத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு பேசுறது எனக்கு தெளிவாவே இல்ல. எ எ முணுன்னு பேசுது. எனக்கு ஏங்க என்னடா இது அவரு இந்த பொண்ணு. அவரு எந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருந்தா, சண்டே எபிசோட்ல நீங்க பாருங்க. ரம்யா ஜோ ஒரே ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா பேசியிருக்கோம். வென் இட் கம்ஸ் டூ விக்ரம். விக்ரம போட்டு அதுல காமிக்கவே மாட்டாங்க. காமிக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறீங்க? விக்ரம டவுன் பண்ணி விஜய் டிவி ஒரு கிளிப் காமிக்காது. ஆனா 1 ஹவர் ஆடியன்ஸ் எல்லாமே எபிசோட்ல. அக்னாலட்ஜ் பண்ணாங்கங்க. எல்லாருமே கை தட்டுனாங்கங்க. இருக்கட்டும்ங்க. அது நமக்கு எல்லா ஆடியன்ஸ் அக்னாலஜ் பண்றது எல்லாத்தையுமா நமக்கு 1 ஹவர்ல காமிக்கிறாங்க. ஓகே. இன்னைக்கு நீங்க வந்து அரோராவ வச்சு 2, 3 கிளாப் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அரோராவ பார்த்த இடம் எப்போன்னா, அ இல்ல அ அரோராக்கு இன்னைக்கு சீனே தனியா இல்ல. சாட்டர்டே எபிசோட்ல அரோராக்கு ஓகே. சீனே இல்ல. சண்டேல. சண்டே ஓகே, ஓகே. எபிசோட்ல அரோராக்கு இன் கிளாப்ஸ் இருந்துச்சு. ச யா ம். இன்னைக்கு பார்க்கும்போது அரோராவ எங்க காமிச்சாங்கன்னா, கமருதீன் வந்து அவர் ட்ரெஸ் பத்தி நீங்க என்ன இது பண்ணோனே, மாப்பிள்ளைன்ன உடனே ஆ. பாருவ காமிப்பாங்க. அடுத்தது அதுல அரோராவ உடனே கிளாப்ஸ் வருமா? காமிப்பாங்க. கிளாப்ஸ் பயங்கரமா வருமா அதுல? இல்ல அது எதுக்கு கிளாப்ஸ்ன்னு தான் எனக்கு புரியல. ஆடியன்ஸ் எதுக்குன்னா என்ன எதுக்குன்னா சொல்றாங்க அந்த அவங்க இடத்துல? வந்து கன்னிங்கா பாக்குறாங்க அப்படின்றதுக்கு. அரோராக்கு பாருங்க வயிறு எரியுது அப்படின்றதுக்கு எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. அதுக்காகவா? ஆ. ஆண்டவா! ஆ. எனக்கு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இத என்ன ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்றாங்களா? இவங்க 2 பேரையும் மாறி மாறி காமிச்சு பரவால்ல. நல்லா இருக்கு. காத்து வாக்குல 2 காதல்னு விஜேஎஸ் நடிச்சாரு. அத மாரி கமருதீனும் காத்து வாக்குல 2 காதல்னு பார்வதிக்கு வீட்ல கிளாப்ஸ் பண்றாரோன்னு வந்துச்சுன்னா தோணுச்சு. கம்ருதீன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது ஆக்சுவலா. ஆமாமா. ஆப்வியஸ்லி. See, டாம் டாம் Kamruddin is ம். sticking with ம். the ஓ Parvati because
she is getting good recognition and everybody is saying she is a good gamer. Now he's oscillating between Aurora and Paru because he has feeling towards both of them and he does not want to accept. அவனும் பூசி மழுகிறான், இல்லை ஃப்ரெண்டு தான், எனக்கு உன்னோட இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது, எனக்கு உன்னோட இருந்தால் தான் கேம் இருக்குது அப்படின்லாம் ஏதோ பூசி மழுகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கம்ருதினை கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு அவங்க கேமை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வேஸ்ட் ஆஃப் பேகேஜ் திஸ் கை. ஆக்சுவலி டாம் இத்தனை நாள் கமருதீன் என்ன நினைச்சிட்டு இருந்தானாங்க, இப்ப பார்வதி தான் வந்து சைட்ல போயிட்டோம்னா நம்மள போட்டு கண்ட மேனிக்கு அடிச்சிருவா அப்படின்னு கமருதீன் வாஸ் திங்கிங். பட் ஹி டிட் நாட் எக்ஸ்பெக்டட் தட் அரோரா ஆல்சோ வில் டூ த சேம் திங். ஏன்னா அரோரா வந்து இப்ப கமருதீனை போட்டு அடிச்சதெல்லாம் ரொம்ப ஹெவி ஃபார் த பாஸ்ட் 2 days இல்ல, அதை அவனால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதனால நம்ம தூரமா இருந்தோம்னா இன்னமும் நம்ம கேம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிரும் அப்படின்றதுனால கமருதீன் கிட்ட போய் இருந்துக்கணும்னு நினைக்கிறாப்ல. நான் இதை அப்படிதான் பாக்குறேன். கரெக்ட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க மாஸ்டர் பீஸ்ட். சரி எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த 2 நாள் இது மட்டும் நான் கேட்டுடுறேன். இந்த சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட்ல அரோராவை வந்து கண்டஸ்டன்ட் முன்னாடி ஏதாவது திட்டினாரா இல்ல எதுவுமே நடக்கலையா? அது மட்டும் எனக்கு டவுட் இருக்கு. எதுவுமே திட்டல, ஒரு திட்டு கூட திட்டல. சரி டாம், ஓவரால் இன்னைக்கு உள்ள போய் சம்பவம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உள்ள போய் சம்பவம் நான் பண்ணனா? டேய் யூ மாஸ்டர் பீஸ்ட், மாஸ்டர் பீஸ்ட் இல்ல கிளாப்ஸ் பண்ணதுக்கு. கிளாப்ஸ் பண்ணதுக்கு ஏங்க மத்தவங்க தட்டலாம் கிளாப்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையா நான் நினைச்சேன். நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன், நான் பண்ணேன். இவ்ளோ பேசுனதுக்கு விஜேஎஸ் வந்து அழகா அந்த எஃப்ஜேவோட நெக்லஸ், ஏங்க வேற ஏதாவது 4 வேணுமா வாங்கி தரவா அப்படி இப்படின்னு எதையாவது கலாச்சாவது விட்டுருக்கலாம். அந்த நெக்லஸ் லேடிஸ் போடுறதெல்லாம் போட்டு ரொம்ப கொடுமையா நீங்க இருக்கு. எபிசோட்ல காட்டுனாங்களா இல்லையா? போன வாரம் நீ அப்படி பேசுன, நக்கல் அடிக்கிற, திமிரா பேசுற, அதெல்லாம் காட்டுனாங்களா? காமிச்சாங்களா? இல்லையே, நானும் பார்க்கல. காமிக்கவே இல்ல. நான் பார்த்தேன். இல்லையே, அதெல்லாம் காட்டலையே. இல்ல ப்ரோ, எங்க காமிச்சாங்க? FJ பத்தி காட்டல, காமிக்கல டாம். இல்ல நான் பார்த்தேன். நோ வே. நான் பார்த்தேன். இல்ல காட்டல. காலாடிட்டு இருப்பாரா? மாஸ்டர் பீஸ் இல்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. லைக் நீங்க எது சொன்னாலும் ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்றது மட்டும் தான் சொன்னாரு. அதான் லாஸ்ட் வீக் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொன்னாரு. ஓகே, அது வந்து ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொன்னாரு. உடனே ஆதிரையும் புடிச்சு கலாச்சு விட்டாரு. ஆதிரையோட கான்பிடன்ஸ் வந்து பயங்கரமா பிரேக் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொன்னாருங்க. எனக்கு மறந்து போச்சு என்ன சொன்னாருன்னு கர்மம். ஆனா ஆதிரை மூஞ்செல்லாம் மாறி போய் ஆயிடுச்சு. விக்ரம் வந்து சில டைம் மார்க் பண்றத பார்த்தாலே கடுப்பா இருக்கும். இப்ப விஜேஎஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றதுனால எனக்கு விக்ரம் பார்க்கறதுக்கே பிடிக்கல. முதலையாவது ஓரளவுக்கு அந்த சீன் வந்தா மட்டும் அப்படியே ஹாட்ஸ்டார்ல ஓட்டி விட்டுருவேன் நானு. அந்த லெவல் ஆயிடுச்சு. எதுக்குமே திட்டலங்க, ஒரு வார்த்தை கூட திட்டல. வியானா இன்னும் சொல்லுச்சுங்க, ரம்யா ஜோ என்ன தெரியுமா சொல்லுச்சு, அது வந்து எப்படிமா நீ டிவில பாத்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் கனி, சபரி, எஃப்ஜே இந்த செட் ஆஃப் கேங் இல்லனா இவங்களோட கேமே கிடையாது. இவங்க எப்போ வெளியில போயிருக்க வேண்டியவங்க. அது வரைக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுற அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஸ்டே பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல அப்பாடா இப்ப நம்ம தனியா விளையாடலாம், இப்ப வந்து நமக்கு இவங்க சப்போர்ட் தேவையில்ல அப்படின்னதுமே அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்கள வந்து த்ரோயிங் அண்டர் த பஸ்ஸா யூஸ் பண்ணி அவங்கள பத்தி கூச்சமே இல்லாம நிறைய சொல்றாங்கன்னு சொல்லிட்டாப்ல. யாரு? சண்டே எபிசோடா? வியானா சண்டே கரெக்டா தான் சொல்லிருக்கா. இல்ல கரெக்ட் தான். சண்டே எபிசோட்ல சொன்னாங்களா சாட்டர்டே சொன்னாங்களா? பாரு என்ன சொன்னாங்க டாம்? பாரு என்ன சொன்னாங்க? பாருவ ஃபர்ஸ்ட் டே சாட்டர்டேல அப்ரிசியேஷன் இல்ல இந்த क्वेश्चन இந்த இதுக்கு கேட்டாங்கல, நீங்க சொன்னீங்கல ஹூ. பாருவும் கரெக்ட்டா தான் சொன்னாங்க. பாரு வந்து யாரு சொன்னாங்க? ஐயோ பாருவுமே 4 பேர்த்த சொல்லுச்சுங்க. 4 பேர்த்தையோ 3 பேர்த்தையோ சொல்லுச்சுங்க. விக்ரம் கண்டிப்பா இருப்பான். சொன்னாங்களா? அரோ இல்ல எஃப்ஜே கண்டிப்பா இருப்பான். எஃப்ஜே கண்டிப்பா இருப்பான். விக்ரம் இருப்பாரு. எஃப்ஜே சொன்னாரு. விக்ரம வந்து அப்படி சொல்லல. விக்ரம வந்து பாராட்டுற மாதிரி தான் சொன்னாங்க. விக்ரம வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி சொன்னாங்களே தவிர அவ்வளவு சீரியஸ் நோட்ல சொல்லல. எஃப்ஜேவ சொன்னாங்க. ஓகே,
அண்ட் கனி ஆதிரை தான் ஒரு எஃப்ஜே பத்தி ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஐ திங்க் கனி அண்ட் சபரிய பத்தி சொன்ன மாதிரி தோணுது. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் ஷி வாஸ் லைக் வெரி கிளியர் தான். தெளிவான பாயிண்ட் தான் எடுத்து வச்சாங்க. அது முடிச்ச அந்த கான்வர்சேஷன்லாம் முடிச்சதுமே விஜேஎஸ் என்ன சொல்லுவாருன்னா, இங்க சிலர் வந்து அவங்களுடைய கருத்துக்கள ரொம்ப தெளிவா, அழகா எடுத்து வச்சிருக்கீங்க. பலருக்கு என்ன கான்டெக்ஸ்ட்னே புரியாம பேசுறீங்க. நானும் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்கேன். 60 நாள் ஆச்சு. இதுக்கு மேலயும் எப்படி உங்களுக்குலாம் சொல்லிக் குடுக்குறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெர்ல. அப்படின்னு சொல்லி தூணு துப்பிட்டாப்புல. இல்ல டாம் டாம் அதுக்கப்புறம் இல்ல கனி யாரு திவ்யாக்கு யார் பார்த்தா மட்டும் திவ்யாக்கு எது அப்ரிசியேஷன் பண்ணாரு? யார் நேம் பார்வதி சொல்லி மட்டும் சொல்லல. தான் சொல்லுவாரா? நேம் சொல்லி சொல்லல. பார்வதி ஆ, சொல்லி முடிப்பாங்க. பார்வதி கரெக்ட்டா ஆ, பேசியிருப்பாங்க. அரோரா கரெக்ட்டா பேசியிருப்பாங்க. ஆதிரை ஒரே ஒரு நபர ம். பத்தி பேசும்போது கரெக்ட்டா பேசியிருப்பாங்க. ஆ கானா வினோத்த சொதப்பி எஃப்ஜே கரெக்டா விட்டுருக்காப்புல. பேசினாரு நீங்க. ஆமாமா. எஃப்ஜே கரெக்டா பேசினாரு நீங்க. எஃப்ஜே ரொம்ப தெளிவா பேசுனாங்க. 2 இடத்துல பேசியிருப்பாங்க. 2 இடத்துலயும் அவ்ளோ ஸ்கிரீன் ஸ்பேஸு, அவ்ளோ தெளிவா பேசுனான். ஏன்னா, அவனுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு. நம்ம பா- வந்து என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ட்டு, அரோராவ புடிச்சு இழுக்குறான், அதை இழுக்குறான், இதை இழுக்குறான், என்னென்னமோ பண்றான். எனக்கு ஆனா ஆக்சுவலா அது வந்து எதுவுமே வந்து அரோரா வந்து திரையில போன காட்டக்கூடாதுன்னு வாரம் நெனைக்கிறேன். எஃப்ஜே ம். போன வாரம் வந்து எஃப்ஜே கூட தான் அரோரா வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலா தோணிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் இப்போ அரோரா வந்து நிறைய விஷயம் வந்து கமருதனை பத்தி பேக் ஸ்டாப் பண்ணது இருக்கும்போது வந்து எஃப்ஜே தான் கூட இருந்தான். இந்த விஷயம் வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகும்னா எஃப்ஜே மூலியமா தான் எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ அவங்களுடைய கேமுமே அங்க உடையும். ஸோ எனக்கு அது தோணிட்டே இருந்துச்சு. மேபி எஃப்ஜே வந்து இல்லங்க ஆப்போசிட்டா அரோராக்கு வந்தா வரலாம் ஐ வாஸ் அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்டிங் அது நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது ஆடியன்ஸ்ல உடஞ்சிருக்கு போல. மேபி 70, 75 டேஸ் அந்த ரேஞ்ச்ல வந்து ஆடியன்ஸ வந்து கொஸ்டின் கேட்க வைப்பாங்க. நீங்க யார்ட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல எஃப்ஜே இருந்தால் எஃப்ஜே கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கே நினைச்சேன். பட் இது எப்படி 61வது நாள்ல நான் என்ன பெரிய லாடா? போனதும் மைக்க புடிச்சு கேளுமா நீ ஆடியன்ஸ்ட்ட கண்டஸ்டன்ட்ட கேளுமான்னு குடுத்துருவாங்களா? பாரு வந்து 4 பேர் சொல்லியிருப்பாங்கன்னு ஆ. சொன்னீங்க. அதுல அரோரா பேர் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அரோரா பேர் சொன்ன மாதிரி ஞாபகம் கூட இல்ல எனக்கு. அவங்க அரோராவ அரோரா கவனிக்கவே பேரு இல்ல. சொல்லாம இருக்கணும். ஏன்னா எஃப்ஜே அதுதான். ஏன்னா இவ அரோராவ எஃப்ஜே வந்து கன்சிடரே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ வந்து அந்த மாதிரி அரோரா பேரை அவளுக்கு இழுத்தது வந்து அரோரா இவளால அவ அரோரா பேரை இதுவாக இழுத்தது கூடாது. வந்து எஃப்ஜே எஃப்ஜே அப்புறமேட்டு ஆதிரை 2 பேருமே அரோரா பேரை இழுத்து பார்வதிய சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க எனக்கு பார்வதி? எக்ஸ்பிளைன் பண்ண என்னமோ முடியுமா? எக்ஸ்பிளைனா? அதான் இவங்க வந்து இவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியே இப்ப வந்து அரோராவோட கேமையும் கம்ருதீன் கேமையும் கெடுக்கிறதுக்கு விளையாடுறாங்க. எப்பா அது எங்கப்பா அரோரா கேமையும் கம்ருதீன் கேமையும் கெடுத்துச்சு புரியல எனக்கு. இவங்க உட்காந்து பார்வதியை பத்தி பேசினாலும் அது ஓரமா உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கேம்ல அடுத்து என்ன பண்ணலாம், இவனுங்க நாமினேஷன்ல இல்லையே அவனுங்க நாமினேஷன்ல இல்லையேன்னு தான் உட்காந்து அது பிளான் பண்ணுது. ஓகே இல்ல when it comes இன்ஃபேக்ட் to என்னைக்காவது சாண்ட்ரா இல்ல சொல்லியிருந்திருப்பாங்க புரியல. கமருதீன் கிட்ட கூட அரோரா நினைக்கிறேன். கேம்னா யார் அரோரா விளையாடுறது? வந்து அரோரா துஷார் கேம் போன பார்வதி அப்புறம் மட்டும் அரோரா கேம் வந்து விளையாடுறாங்களாமா? பார்வதி இருந்திருக்கணும். ஸ்பாயில் பண்றாங்களாம். யாரு கமருதீன் பாரு 2 பேரையும் எனக்கு சொல்லியிருப்பாங்களா? என்னமோ ஆமா எஃப்ஜே சொல்லுவான். ஆதிரையும் அதே சொல்லுவாங்க. எனக்கு புரியல. இல்ல டாம், இல்ல எனக்கு ஆதிரை கேட்கல. அப்படி சொல்றாங்கல்ல. ஆ. சாண்ட்ரா வந்து கமருதன் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. துஷார் போன அடுத்த வாரம் அரோரா would have stepped out of the house if Kamrudin had not given advantage and Paru had not given advantage. அந்த வெயிட்டேஜை கொடுக்காம இருந்து அதை நல்லிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அரோரா would have gone in 1 or 2 weeks. அரோராக்கு அங்க கேமே இல்லாம இருந்திருக்கும். அரோராக்கு கேம் ஹைப்பை ஆச்சு பிகாஸ் கமருதீன் அங்க போனோடனே பாருக்கு ஜெலசி, அப்புறம் கமருதீன் இந்த சைட்ல வரும்போது அரோராக்கு ஜெலசி. இப்படியே வச்சு அரோராவை இவ்வளவு நாள் கூட்டின்னு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கேமும் கிடையாது. தெளிவுதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஷீஸ் அ ஸ்மார்ட் கேர்ள். இஃப் ஷீ வென் ஷீ நீட்ஸ் டு ஸ்பீக் அப் ஷீ ஸ்பீக்கிங் அப். ஐ எம் நாட் டினையிங் இட். பட் எனக்கு தெரிஞ்சு பெருசா துஷார் இருந்த வரைக்கும் ஒரு கேம் ஒன்றும் பண்ணல. அவங்க சும்மா உட்காந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட், ஷி வாஸ் ஜஸ்ட் டூயிங் தட். இன்னைக்கு துஷார் பேரையும் இழுத்தாரு விஜேஎஸ். எதுக்கு இழுத்தாருன்னு நான் மறந்துட்டேன். ஏன்னு கேட்காதீங்க, நான் தூங்கிட்டேன். துஷார்னு சொன்னாரு, கேட்டுக்கிட்டேன் காதுல. எங்க தூங்கி தூங்கி விழுந்தேன் சரி நானு. அப்புறம் டாம், திவ்யாவை வந்து திவ்யாக்கு அடிச்சது வந்து ரோஸ்ட் கரெக்ட் சொன்னீங்கல்ல, தான். அது எதுக்காக? எது திவ்யாக்கு தப்புதான். ரோஸ்ட் சொன்னீங்களா, அது எதுக்காக ரோஸ்ட்? இல்ல திவ்யாவை அடிச்சது தப்பு திவ்யாவுக்கு தானே ரோஸ்ட் கேக்குறாங்க. வந்து இவர் வந்து பிஞ்சுருன்னு சொன்னார்ல, அதுக்கு இல்ல. பிஞ்சுருன்னு சொன்னதுக்கு இவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு அடி வாங்கினாங்க.
அப்புறமேட்டு யார ஆனா நீங்க பிஞ்சிரும்னு சொன்னதுக்கு அடி இல்ல. பிஞ்சிரும்னு சொன்னதுக்குலாம் வந்து அது தவறான செயல் அப்படின்னு சொல்லி முத்தம் குடுத்துட்டாரு. முடிச்சுட்டாரு அத. இது என்ன அநியாயமா இருக்கு? ஓகே. ஆனா அந்த பக்கம் வந்து திவ்யா வந்து அந்த கைய சேர்த்து வச்சு சொல்றது, அது வந்து சேர்ந்து இருக்கிறது கிடையாது. கூட்டிட்டு போறது கிடையாது. அதோடைய மீனிங்கே வேற. அது நல்லா இல்ல. உடனே இவங்க இல்ல கம்ருதீன் புடுங்குன்னு என்ன புடுங்குறதுக்குன்னு கேட்டான். அப்படின்னதுமே விஜேஎஸ் வந்து அப்படி அவர் சொல்லவே இல்ல. அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுவாரு. அடுத்து வந்து திவ்யா கிட்ட வந்து யாரு வந்து ஆக்சுவலா கேம் வந்து இருங்க யாரு இருங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க. யாரு வந்து கேம வந்து சூப்பரா விளையாடுறாங்க. மீன் யாரு இன்னொருத்தவங்கள இறக்கி ஒரு கேம் விளையாடுறாங்கன்னதுமே எடுத்ததுமே கண்ண மூடிக்கிட்டு ஆ அவர் பேர் என்ன விக்ரம்னு சொல்லிருவாங்க. சரி ஓகே. அப்ப எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னதுமே எக்ஸாம்பிள் குடுக்க தெரியாது. இன்னொருத்தர் சொல்லுங்க அப்படின்பாங்க. கானா வினோத் அண்ட் கம்ருதீன்னு சொல்லுவாங்க. ஏன் கானா வினோத் கம்ருதீன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு ஒளப்புவாங்க பாருங்க. உங்களுக்கே நேர்ல இருந்தீங்கன்னா மூஞ்சில போய் பொகால்னு குத்திரலான்ற அளவுக்கு ஆத்திரம் வரும். என்னன்னா, அவரு பண்ற தவற இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. இவரு பண்ற தவற அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு பண்றது இவரு, இவரு பண்றது அவருன்னு ஒரு 20 நிமிஷம் எனக்கு எம்மா ஏய்! அவரு என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ என்ன பதில் சொல்ற? உட்காந்துருங்க திவ்யா, உட்காந்துருங்க அப்படின்ருவாரு. ஓகே. அடுத்து ரம்யாஜோட கேப்டன்சிய பத்தி ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கு 4 செருப்பால அடிப்பாப்ல. என்ன சொன்னாங்கன்னு நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் தூங்கிட்டேன். ஆனா என்னமோ ஃபுல்லா திட்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு ரம்யா ஜோவ பத்தி ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து அவங்க போல்டா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு விக்ரமும் சொல்லுவாரு. சொல்லும்போது, "அத மட்டும் பார்த்தீங்களா ரம்யா? இப்ப உங்கள பத்தி பாசிட்டிவாவும் சொல்றாங்க தெரியுதுல்ல. அதையும் நீங்க எடுத்துக்கணும். அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியில கானாவினத்த சேவ் பண்ணும் பொழுதுமே வந்து கிரிட்டிசிசம எடுத்துக்கணும். இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானாவினோத்துக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவாப்ல. ஏங்க ஆ. திவ்யா வந்து அந்த மாரி கைய இருங்க. போட்டது தப்புங்க. முக்கியமான மேட்டர ஓகே. மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கும் ஒரு கடல் ஆ. பாட்டு பாடுவாங்க சுபிக்ஷா. ஐயய்யோ! எஃப்ஜே, சுபிக்ஷா அது சேர்ந்து பாட்டு லைவ்லயே பாடி ட்ரைனிங் பண்ணாங்க. ம். அந்த அளவுக்கு இல்ல. இல்ல. அத வந்து இவர் அந்த லிரிக் வேற ஃபர்ஸ்ட் 2 லைன் சொல்லுவாரு. "சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சா வேர்ட்ஸ்லான்னு?" "ஆளப் போறேன் கடலார" ஏதோ ஒண்ணு வரும். பாட்டு அது ஒரு பாட்டு. கடல் பாட்டு பாடுவாங்க. ம். சொல்லுங்க. ஏங்க திவ்யாவ போட்டு ஓகே. அவ்ளோ நான் இது மட்டும் சொல்லிடுறேன். திட்டுறாரு. ஆக்சுவலா அவர் ஆக்ஷன் ஒரே ஒரு விஷயம். அந்த ஆக்ஷன் வந்து தப்புங்கிறாரு. அந்த பார்வதி வந்து அந்த ராங் குறியீடு சொல்றது பார்க்குற பார்வையில இருக்குங்கிறாரு. இவரும் பார்க்குற பார்வையில தான் இருக்குன்னு என்னோட ஃபீலிங். மக்கள்லாம் வேற நெனச்சா இவர் மட்டும் ஏன் தப்பா நெனைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏங்க அவரு ஆனா என்னங்க கொஸ்டின் பண்ணுவாரு? பண்ணியிருக்க வேண்டியது டாக் பேக்ல என்ன சொல்றாங்களோ அத கேட்கிறாருங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? அட்லீஸ்ட் இல்ல இவர் வந்து ரெண்டுமே தப்பு ஜஸ்டிஃபை தானே சொல்றாரு. பண்ணணும்ல. இல்ல ரெண்டுமே ஜஸ்டிஃபை தப்புன்னு தானே பண்ணணும்ல. சொல்றாரு. இல்ல. கரெக்ட் தானே. கம்ருவ வந்து லைட்டா விட்டுட்டாராம். கம்ருவ லைட்டா விட்டுட்டாராம். அதுதான் ம். தப்புன்னு நான் சொல்ல வரேன். கம்ருதிய ஆ, திட்டவே இல்ல. அது பெரிய தவறுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுதான் கடந்து அதுதான் போயி இல்ல அது தப்புங்கிறேன். திவ்யாவோட முகத்த புடிச்சு, "சொல்லு, ஒத்துக்க, ஒத்துக்க என்ன பண்ணிருக்க நீ? சொல்லு, சொல்லு, சொல்லு" அப்படின்னாரு. நானு சரி முடிஞ்சுச்சு. சும்மாவே இந்த அதுக்கு அம்மா பதில் அதுக்கு நான் சொல்லாது. எக்ஸ்பிளைன் இப்ப நீ பண்ணட்டுங்களா? முடிய புடிச்சு யார சொல்றீங்க? பிபி ஃபேன் பிபி கேர்ளா? ஃபேன் கேர்ள் பேசுறேன். ஆமா. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் சொல்லுங்க, சொல்லுங்க. பண்றேன். ம். ஆக்சுவலா வந்து அது எங்கேருந்து திவ்யாவுடைய இது வந்துச்சுன்னா, அந்த ரம்யா ஜோ வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் வந்துச்சு அந்த இது. ஸோ என்னன்னா, அந்த இடமே வந்து பேசுறதுக்கான இடம் தான். அதனால தான் வந்து பார்வதி வந்து அவங்களுடைய ஒப்பீனியன வைக்கிறாங்க. அவங்க வைக்கும்போதே வந்து ரம்யா வந்து அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு, அதான் அந்த நகை விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு பேசுறது, அத சொல்ல வரும்போதே, உட்காரு, உட்காரு, உட்காருன்னு ரம்யா சொல்லிட்டே இருக்கா. அத வந்து ஆக்சுவலா வந்து கம்ருதீன் வந்து ஏன் இவ்வளோ இது அவர் என்ன அவன் அந்த மாதிரி தான் சொல்றதுக்கு தான் வருவான். அவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆக மாட்டான். அந்த ஒரு விஷயத்த பேச வரும்போது அவன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல வந்து எழுந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க பேசுறது வந்து பார்வதி. புரியுதுங்களா? யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ கமருதீன் வந்து எழுந்துச்சு வந்து என்ன என்ன ஆயிடுச்சு இப்போ என்ன பொறுமையா அப்படின்னு அவன் அதுக்கு இது காட்டுனே நோ, நோ. நீ அதுக்கும் உட்கார்ற அதுக்கும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஜஸ்டிஃபிகேஷன் அவனுக்கு குடுத்துருவாரு. திவ்யா சொல்லுவாங்க. பார்வதி இழுத்து இழுத்து உட பாப்பாங்க. பார்வதி ஒரு கிளாரிட்டி குடுத்துருவாங்க. "இல்ல சார், அந்த சண்டை வந்து மேலும் போக வேணான்றத தடுக்க தானே முடியும். அதை இவங்க வேற மாரி பேசுறாங்கன்றத" பார்வதி சொல்லுவாங்க. உடனே ஆ வந்து திவ்யா மேல அதுதான். இல்ல, நோக்கி இல்ல. பாஞ்சிருவாரு. என்ன பாஞ்சிருவாருன்னா, பிரஜனும் இல்ல நிறுத்துனாரு. அதுதான், அதுதான். அ ஆ. அதுதான் என்னன்னா, அந்த பிரச்சனை வந்து இப்போ இவங்க 2 பேரும் இது பண்ணாங்க, திட்டிக்கிட்டாங்க. ரம்யா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல திவ்யா ஒரு வேலை பண்ணுவாங்க. என்னன்னா, வெளியில போயிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமா, "என்ன நீங்க ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி இருந்து பேசிட்டு இருக்காங்க, தலைய இழந்துட்டு
நீங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? அவங்களுடைய டார்கெட் வந்து கம்ருதீன். திவ்யாவோட டார்கெட் வந்து கம்ருதீன். அவங்க முன்னாடி இருந்தே அவங்க 2 பேருக்கு ஆவாது. சோ அப்ப வந்து கம்ருதீன வந்து இது பண்றதுக்காக பிரஜன் கிட்ட வெளில போயிட்டு நீங்க யாருமே எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து உள்ள வந்து கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து கம்ருதீனுக்கு நல்லா புரிஞ்சிடும். இவங்க வந்து நம்மள தேவையில்லாம இப்ப வம்புக்கு இழுக்காங்க. நான் ரம்யா கிட்ட பேசுனா நான் என்ன வேணா இது பண்ணிப்பேன். நான் சொல்லிட்டு நான் மறுபடியும் சாரி கேட்பேன். நாங்க பேசிப்போம். நீ எதுக்கு இப்ப வர அப்படின்றது தான் கம்ருதீன் சொல்லுவான். ஆக்சுவலா அந்த அந்த விஷயத்த வந்து தேவையில்லாத திவ்யா தான் இன்டர்ஃபியர் ஆயிருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த பேசுனதுனால தான் இவன் ட்ரிகர் ஆகி வந்து அந்த வார்த்தை அவங்க இது இன்டர்ஃபியர் பண்ணியிருப்பான். நோ 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 அவங்க இன்டர்ஃபியர் ஆனாங்க. அத நான் இல்லன்னு சொல்ல மாட்டேங்க. இப்ப கம்ருதீனுக்குமே அன்னைக்கு நான் கம்ருதீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் இந்த இன்ஸ்டன்ஸ்ல. நாட் பிகாஸ் ஹி சப்போர்ட்டட் பார்வதி. அவர் அங்க பார்வதியெல்லாம் சப்போர்ட் பண்ணல. அவரு வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு. அவர் எந்திரிச்சு சாப்பிட்டா தான் சொல்லுவாரு. அதையே வந்து இவர் விஜேஸ்ல மாத்தி தான் சொல்லுவாரு கம்ருதீன். அன்னைக்கு எந்திரிச்சு என்ன சொல்லுவாரு? சரி சரி விடு விடு அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. உடனே ரம்யா ஜோ வந்து ஹார்ஷா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஏய் உட்காரு அப்படின்னு இருப்பாங்க. அது ரம்யா ஜோ மேலதான் தப்பு இருக்கும். ஓகே. இதுல கம்ருதீன் தான் ஆக்சுவலி அங்க இல்ல. ம், ம். பட் கோவப்பட்டதற்காக இவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் இருக்குல்ல, அது கண்டிக்கப்பட வேண்டியது தானே. அது அவர் கண்டிக்கவே இல்லன்னு நான் சொல்றேன். அதுதான் இன்னொருத்தவங்க நான் சொல்லிட்டாங்கன்னா, அதுதான் நீங்களும் நான் அதே என்ன நினைக்கிறேன் சொல்லுவீங்களான்னு சொல்லி நான் முடிச்சுட்டாரு. என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு இனிஷியேட்டிவா அந்த ஒரு தேவையில்லாத ஒரு ட்ரிகர் பாயிண்ட கொண்டு வரதுனால தானே இவர் சைடுல இருந்து ஒரு விஷயம் வருது. புரியுதுங்களா? ம், ம், ம். அந்த அந்த விஷயம் ம், தேவையே ம், ம். இல்லாத ஒண்ணு. திவ்யா கொண்டு வர்றது தேவையே இல்லாத ஒண்ணு. அப்ப நீ என்ன வேணா பேசினா நான் அமைதியா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இல்லையா? அந்த இடத்துல கூட ஒருத்த வந்து ஒரு ம், ஒரு பொண்ணா இருந்தாலும் நமக்கு கோவம் வரும் தான். அப்ப தேவையே இல்லாத இடத்துல நீ ம். வந்து ஒருத்தர வந்து அஹ், நோண்டுற அப்படின்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் இல்லைங்களா? அதோட இதுதான் அவர் வந்து இது பண்ணதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி அவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து தேவையே இல்லாத ஒரு வேலைய பார்த்தாங்க. பார்வதி கானா வினோத் இது பண்ணியிருப்பாங்க. திவ்யா, ஆதிரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த லைவ்ல பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து ஓவரா வந்து கானா வினோத் வந்து பேசியிருப்பாங்க. அப்ப வந்து பார்வதி வந்து அந்த கிச்சன் ஏரியால இருந்துட்டு, "நீ இப்ப புரிஞ்சுக்கோ. உனக்கு யார் யாரு என்னென்ன கேம் விளையாடுறாங்க. உன் கூட ஆமா. இருக்கவங்களா சரி, யாரா இருந்தாலும் சரி" பொதுவா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த விஷயத்த சொல்லும்போது ம். திவ்யா வந்து கேவலமான ஒரு வேலைய பார்க்கும். அரோரா அது ஆக்சுவலா அரோரான்னு பார்வதி உடனே ஆ கூப்பிட்டு கேவலமா அரோரா பண்ணியிருப்பாங்க. அரோரா என்ன திவ்யா இதெல்லாம் பாரு தப்பு. இதெல்லாம் பாரு தப்பு. உன்ன அவ இழுத்தாளா? நீ எதுக்கு வந்து உனக்கு பிரச்சனையா பெர்சனலா இருந்தா நீ பெர்சனலா நீ சண்டை போடு. நீ இன்னொருத்தவங்கள வச்சு நீ வந்து ஒரு சண்டைய அந்த இடத்துல மூட்டி விடணும்னு நீ ட்ரை பண்றல்ல, அது ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னொருத்தவங்கள வச்சு நீ ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணி அந்த இடத்துல வந்து தேவையே இல்லாம அரோராக்கு மைலேஜ் குடுத்துட்டா அந்த திவ்யா. புரியுதுங்களா? அப்ப அரோரா இங்க வா. என்ன பாரு இதெல்லாம் தப்பு பாரு. நீ இதெல்லாம் பேசாத. இந்த மாதிரிலாம் பேச தப்பு பாரு. அப்படின்னு அரோரா இங்க வா, அரோரா இங்க வா. உனக்கு எதுக்கு இந்த வேலை? அடி ம், வாங்கினதுல ம், ம். தப்பே கிடையாது. அப்புறம் அந்த கை வந்து வச்சது தப்பே கிடையாது. இன்னைக்கு வந்து அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கை சிம்பிள் வச்சு இது பண்ணி அடிச்சாதான் நாளைக்கு